லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்தி சுருக்கம். லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. மேற்காசிய நாடுகளான ஈரானும் இஸ்ரேலும் நீண்ட நாள் பகையாளிகள். ஈரான் அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபடுவது தங்கள் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என இஸ்ரேல் தொடர்ந்து கூறி வந்தது. அணு ஆயுத தயாரிப்பை கைவிட ஈரானை அமெரிக்காவும் எச்சரித்து வந்த நிலையில் யாரும் எதிர்பாராத விதமாக கடந்த 13ஆம் தேதி ஈரானின் ராணுவ மையங்கள், அணு ஆயுத கூடங்களில் அதிரடியாக இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தி பல தளபதிகளையும் பல அணு விஞ்ஞானிகளையும் கொன்றது. பதிலுக்கு ஈரானும் ஏவுகணைகளை சரமாரியாக வீசி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது. இந்நிலையில் கடந்த ஞாயிறன்று ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் போரில் குதித்தது உலக நாடுகளை அதிர்ச்சியடைய வைத்தது. ஈரானின் ஃபோர்டோ, நட்டான்ஸ், இஸ்ஃபகான் ஆகிய 3 அணு உலைகள் மீது பங்கபஸ்டர் எனும் சக்தி வாய்ந்த குண்டுகளை பொழிந்து அமெரிக்க விமானங்கள் தாக்குதல் நடத்தின. இதனால் கொந்தளித்த ஈரான் உச்சத்தலைவர் அயத்துல்லா அலி கமேனி அமெரிக்காவுக்கு கடுமையான பதிலடியை கொடுப்போம் என எச்சரித்தார். ஆனால் இதை வழக்கமான மிரட்டல் என்பதைப் போல பல நாடுகள் நினைத்திருந்த போது நேற்றிரவு அதிரடியாக கத்தார் நாட்டில் தோஹா அருகே உள்ள அமெரிக்க ராணுவ தளம் மீது ஈரான் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியது. பெரும்பாலான ஏவுகணைகளை அமெரிக்க வான்வெளி பாதுகாப்பு கவச அமைப்பு வானிலேயே சுட்டு வீழ்த்தியது. ஆனாலும் சில ஏவுகணைகள் இலக்கை துல்லியமாக தாக்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் பாதிப்பு விவரங்களை அமெரிக்கா வெளியிடவில்லை. ஈரானின் இந்த அதிரடி தாக்குதலால் மத்திய கிழக்கு நாடுகளில் பெரும் பதற்ற நிலை உண்டானது. இந்நிலையில் மீண்டும் ஒரு பரபரப்பு திருப்பமாக இஸ்ரேல், ஈரான் நாடுகள் போர் நிறுத்தம் செய்ய முடிவுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் நள்ளிரவில் திடீரென அறிவிப்பு வெளியிட்டார். 24 மணி நேரத்தில் போர் நிறுத்தம் முழுமையாக அமலுக்கு வரும். இஸ்ரேலும் ஈரானும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் என்னிடம் அமைதியை தேடி வந்தன. போரை முடிவுக்கு கொண்டுவரும் இரு நாடுகளின் புத்திசாலித்தனத்துக்கு வாழ்த்துக்கள். மத்திய கிழக்கு நாடுகள் ஒருபோதும் அழியாது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் மற்றும் உலகை கடவுள் ஆசிர்வதிப்பார் என டிரம்ப் அறிக்கையில் கூறியிருந்தார். ஆனால் டிரம்ப் அறிவிப்பை ஈரான் உடனடியாக நிராகரித்தது. போர் நிறுத்தமில்லை, இஸ்ரேல் மீது தாக்குதல் தொடரும் என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி கூறினார். ஈரான் அணு உலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. பதிலுக்கு அமெரிக்க ராணுவ தளத்தை ஈரான் தாக்கியது. அதைத் தொடர்ந்து போர் நிறுத்தம் என டிரம்ப் அறிவித்தது. போர் நிறுத்தம் இல்லை என உடனடியாக ஈரான் மறுத்ததென அடுத்தடுத்த அதிரடி திருப்பங்களால் மத்திய கிழக்கு நாடுகளில் பரபரப்பும் பதற்றமும் அதிகரித்தது. இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நிறுத்தினால் நாங்களும் நிறுத்துவோம் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அறிவித்தார். இதனிடையே டிரம்ப் போர் நிறுத்த அறிவிப்பை வெளியிட்ட அடுத்த சில மணி நேரங்களில் இஸ்ரேல் மீது சரமாரியாக ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதல் நடத்தியது. தெற்கு இஸ்ரேலில் உள்ள பீர்ஷெவா நகரில் இன்று அதிகாலை ஈரான் தாக்குதல் நடத்தியதை இஸ்ரேல் ராணுவம் உறுதிப்படுத்தியது. ஏவுகணை வீச்சில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடம் முற்றிலும் நொறுங்கியது. பல கார்கள் எரிந்து போயின. இந்த தாக்குதலில் இஸ்ரேல் நாட்டவர்கள் 7 பேர் பரிதாபமாக இருந்தனர். பலர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். ஈரானின் ஆக்ரோஷ தாக்குதலால் இஸ்ரேல் நகரங்களில் பதற்றம் அதிகரித்த நிலையில் புதிய திருப்பமாக போர் நிறுத்தம் இன்று காலை அமலுக்கு வந்துவிட்டதாக ஈரான் அரசு டிவி அறிவிப்பு வெளியிட்டது. டிரம்ப் வெளியிட்ட போர் நிறுத்த அறிவிப்பில் 6 மணி நேரத்திற்கு பிறகு ஈரானும் 12 மணி நேரத்திற்கு பிறகு இஸ்ரேலும் போர் நிறுத்தத்தை அமல்படுத்தும் என கூறியிருந்தார். அதுபோல 6 மணி நேரத்தில் ஈரான் போர் நிறுத்தத்தை உறுதி செய்துள்ளது. எனவே இஸ்ரேலும் 12 மணி நேரத்திற்குள் போர் நிறுத்த அறிவிப்பை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்ரேல் மீது ஈரான் கடைசி ரவுண்ட் ஏவுகணை தாக்குதல் நடத்திய பிறகு போர் நிறுத்தத்தை உறுதி செய்துள்ளது. எப்படியோ மத்திய கிழக்கு நாடுகளை கடந்த 11 நாளாக அச்சுறுத்தி வந்த பயங்கர போர் இன்றுடன் முடிவுக்கு வருவது உறுதியாகிவிட்டது.
இஸ்ரேலில் இருந்து தப்பும்போது விமானம் அருகே பறந்த மிசைல்கள், மிரண்டு போன இந்தியர்கள், நடுவானில் திகில் அனுபவம். இஸ்ரேல் ஈரான் நாடுகளிடையே போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் இரு நாடுகளும் மாறி மாறி ஏவுகணைகளை வீசி தாக்குதலில் ஈடுபட்டன. போர் பதற்றம் அதிகரித்ததால் ஏற்கனவே ஈரானில் இருந்த இந்தியர்களை மத்திய அரசு பத்திரமாக மீட்டு வந்தது. அதைத் தொடர்ந்து ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மூலம் இஸ்ரேலில் உள்ள இந்தியர்களை மீட்கும் நடவடிக்கையை மத்திய அரசு துரிதப்படுத்தியது. அதன் ஒரு பகுதியாக இஸ்ரேலில் இருந்து ஜோர்டான் வழியாக விமானம் மூலம் 161 இந்தியர்கள் பத்திரமாக டில்லிக்கு அழைத்து வரப்பட்டனர். இன்று அதிகாலை டில்லி வந்தடைந்த இந்தியர்களை வெளியுறவு இணையமைச்சர் பபித்ரா மார்க்ரெட்டா வரவேற்றார். அவர்களைத் தொடர்ந்து இன்னும் 165 இந்தியர்கள் இஸ்ரேலில் இருந்து ஜோர்டானுக்கு அழைத்து வரப்பட்டு அங்குள்ள அம்மான் ஏர்போர்ட்டில் இருந்து இந்திய விமானப்படைக்கு சொந்தமான சிறப்பு விமானத்தில் டில்லிக்கு அழைத்து வரப்பட்டனர். இன்று காலை டில்லி வந்திறங்கிய 165 இந்தியர்களை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வரவேற்றார். டில்லி வந்திறங்கியதும் இந்தியர்கள் ஆனந்த கண்ணீர் சிந்தினர். இஸ்ரேலில் தங்கள் அனுபவம் குறித்து அவர்கள் கூறியதாவது: இஸ்ரேலின் ஜெருசலேம் நகரம் தவிர பிற அனைத்து இடங்களிலும் நிலைமை மோசமாக உள்ளது. குறிப்பாக டெல் அவிவில் எப்போதும் குண்டுச்சத்தம் கேட்டபடி உள்ளது. இரும்பால் செய்யப்பட்ட பாதாள அறைகளில் பத்திரமாக தங்கியிருந்தோம். 22ஆம் தேதி எங்களை மீட்கும் நடவடிக்கை துவங்கியது. எங்கள் இடத்திற்கே வந்து மீட்ட நம் வெளியுறவு அதிகாரிகள் சாலை மார்க்கமாக ஜோர்டானில் உள்ள அம்மான் விமான நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். அதிகாலை 3 மணிக்கு கிளம்பிய நாங்கள் பல மணி நேர பயணத்திற்கு பின் அம்மான் சென்றடைந்தோம். அங்கிருந்து விமானம் மூலம் குவைத் சென்று குவைத்திலிருந்து மற்றொரு விமானத்தில் டில்லிக்கு புறப்பட்டோம். எங்கள் விமானம் கத்தார் வான்வெளியில் பயணித்தபோது ஈரானில் இருந்து இஸ்ரேல் நோக்கி பாய்ந்த ஏவுகணைகளை பார்த்து மிரண்டு போனோம். அப்போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதன் வான்வெளியை மூடிய தகவல் கிடைத்தது. இதனால் நடுவழியில் எங்கள் விமானம் திருப்பிவிடப்பட்டது. மீண்டும் குவைத் வந்தடைந்தோம். அங்கு எங்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. 4 மணி நேரத்திற்கு பிறகு வேறு பாதையில் விமானம் பயணிக்கும் என அறிவிக்கப்பட்டது. அங்கிருந்து புறப்பட்டு இன்று அதிகாலை டில்லி வந்தடைந்தோம். எங்களை பத்திரமாக மீட்ட மத்திய அரசுக்கு நன்றி என அவர்கள் கூறினர். படிப்பு, வேலை, தொழில், உறவினர்கள் சந்திப்பு என பல்வேறு காரணங்களுக்காக இஸ்ரேல் சென்றிருந்த 300க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் இன்று பத்திரமாக நாடு திரும்பினர். இன்னும் இஸ்ரேலில் 100கணக்கான இந்தியர்கள் உள்ளனர். அவர்களை மீட்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. தேர்தலுக்கு தயாராகும் அதிமுக 2 நாட்கள் மாஸ்கே கூட்டம், 2 நாட்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் பணிகளை அதிமுக தீவிரப்படுத்தியுள்ளது. கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களை பொதுச் செயலாளர் பழனிசாமி சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். ஏற்கனவே பூத் கமிட்டி அமைத்து பட்டியலை சமர்ப்பிக்கும்படியும் அவர் உத்தரவிட்டார். இந்த நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்றும் நாளையும் அதிமுக மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு வெளியானது. இந்த 2 நாட்களில் காலை 9:30 மணி மற்றும் பிற்பகல் 3:30 மணி என 2 கட்டங்களாக சந்திப்பு நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி முதல் நாளான இன்று காலை 9:30 மணிக்கு சிவகங்கை, திண்டுக்கல், அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களுக்கும், பகல் 3:30 மணிக்கு கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், விருதுநகர், தேனி, மதுரை, புதுக்கோட்டை, ஈரோடு ஆகிய மாவட்டங்களுக்கும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து 2ஆம் நாளாக நாளை காலை 9:30 மணிக்கு திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், கள்ளக்குறிச்சி, சேலம், திருச்சி, நீலகிரி, கோவை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களுக்கும், பகல் 3:30 மணிக்கு திருப்பத்தூர், வேலூர், திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை ஆகிய மாவட்டங்களுக்கும் கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள், 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி, நடப்பு அரசியல் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: சென்னை மெரினா கடற்கரையில் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வசதிக்காக தலா 11 பேர் அமரும் வசதி கொண்ட 2 பேட்டரி வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. பேட்டரி வாகனங்களை நிறுத்த மெரினா கடற்கரை நீச்சல் குளம் அருகில் கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் 8.3 லட்சம் ரூபாய் செலவில் பேட்டரி வாகனங்கள் நிறுத்துமிடம் கட்டுவதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கடந்த 20ஆம் தேதி கோரப்பட்டுள்ளது. ஜூன் 23ஆம் தேதி வரை பெறப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் ஆய்வு செய்யப்பட்டு கட்டுமான பணிக்கான ஆணை வழங்கப்படும் என சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. மெரினாவில் பேட்டரி வாகனங்கள் நிறுத்துமிடம் ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்டுள்ள நிலையில் எதற்காக இப்போது ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளன என்று சென்னை மாநகராட்சியின் தேனாம்பேட்டை மண்டல அதிகாரியிடம் கேட்டதற்கு அவரால் பதில் கூற முடியவில்லை. தொடர்ந்து கேள்வி கேட்கப்பட்ட நிலையில் புதிதாக மேலும் 2 பேட்டரி வாகனங்கள் இயக்கப்பட உள்ளதாகவும்
அதற்கான நிறுத்துமிடம் கட்டுவதற்காகவே இந்த ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டிருப்பதாகவும் அதிகாரி பதிலளித்துள்ளார். ஏற்கனவே கட்டப்பட்ட வாகன நிறுத்துமிடம் எந்த அடிப்படையில் கட்டப்பட்டது, அதற்கு ஒப்பந்த புள்ளி கோரப்படாதது ஏன், அதை கட்டியவர் யார் என்பன உள்ளிட்ட எந்த கேள்விகளுக்கும் அந்த அதிகாரியிடம் பதில் இல்லை. அது பற்றி விசாரிப்பதாக கூறி நழுவிக்கொண்டார். அதிகாரியின் விளக்கம் ஒப்பந்த புள்ளி கோரப்படாமல் வாகன நிறுத்துமிடம் கட்டப்பட்டதை சமாளிப்பதற்கான பதில் என்பதில் ஐயமில்லை. அரசு துறைக்கான கட்டுமான பணிகள் நடக்க வேண்டுமென்றால் முதலில் முறைப்படி ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட வேண்டும். குறைந்த தொகையில் தரமான கட்டுமான பணிகள் செய்து தருவதாக குறிப்பிட்டிருக்கும் தகுதியான ஒப்பந்ததாரருக்கு தான் குறிப்பிட்ட பணிக்கான ஒப்பந்தம் வழங்கப்பட வேண்டும். இதுதான் விதி. பல லட்சம் பேர் கூடும் மெரினா கடற்கரையில் மாநகராட்சியின் பராமரிப்பில் உள்ள இடத்தில் மாநகராட்சிக்கு தெரியாமலேயே வாகன நிறுத்துமிடம் கட்டப்பட்டுள்ளது. அதை கட்டியவர்கள் யார் என்று தெரியாமலேயே பேட்டரி வாகனங்களை மாநகராட்சி பணியாளர்கள் நிறுத்துவது திராவிட மாடல் ஆட்சியின் வினோதங்கள். மாநகராட்சிக்கு தெரியாமலேயே வாகன நிறுத்துமிடம் கட்டப்பட்டதற்கான தொகை யாருக்காவது வழங்கப்படும். அது திராவிட மாடல் அரசின் அதிசயமாக அமையும். தமிழகத்தில் பல லட்சங்கள் மற்றும் சில கோடிகள் மதிப்பிலான பணிகளுக்கு ஒப்பந்த புள்ளிகள் கோரப்படுவதற்கு முன்பே ஆட்சியாளர்களின் நெருக்கமானவர்களுக்கு ஒப்பந்தம் வழங்கப்படுவது வாடிக்கையாகிவிட்டது. ஒப்பந்த புள்ளி வழங்கும் நடைமுறைகள் முடிவதற்கு முன்பே வாகன நிறுத்துமிடம் பயன்பாட்டுக்கு வந்ததால்தான் இந்த முறைகேடு அம்பலமாகியுள்ளது. மொத்தத்தில் முறைகேடுகளின் மறுபெயர் திராவிட மாடல் அரசு. இந்த முறைகேடுகளுக்கு காரணமானவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படும் காலம் வெகு விரைவில் வரும் என அன்புமணி கூறியுள்ளார். பயங்கரவாதிகளின் அடையாளங்கள் சரியான நேரத்தில் வெளியிடப்படும். NIA அதிகாரிகள் தகவல். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் ஏப்ரல் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர். இது தொடர்பாக NIA அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கொடூர தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த பஹல்காமின் பட்கோலே பகுதியைச் சேர்ந்த பர்வேஸ் அகமது, ஹில்பார்க் பகுதியைச் சேர்ந்த பஷீர் அகமது ஜோதார் ஆகிய 2 பேரை NIA அதிகாரிகள் கைது செய்தனர். இருவரும் லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்பது விசாரணையில் அம்பலமானது. NIA சிறப்பு கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்ட இருவரும் 5 நாட்கள் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களிடம் நடத்திய தொடர் விசாரணையில் பஹல்காம் தாக்குதலில் தொடர்புடைய 3 பயங்கரவாதிகளின் அடையாளங்களை தெரிவித்துள்ளனர். அதன்படி அவர்களது ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டன. இருவரின் வாக்குமூலங்கள், வீடியோ காட்சிகள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் போலீசார் வெளியிட்ட ஓவியங்கள் ஆகிய ஆதாரங்களின் அடிப்படையில் விசாரணை நடந்து வருகிறது. பயங்கரவாதிகளின் அடையாளங்கள் விரைவில் சரியான நேரத்தில் வெளியிடப்படும் என NIA அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாமகவில் உச்சகட்ட மோதல், அன்புமணி போட்ட கண்டிஷன். பாமக நிறுவனர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி இடையே மோதல் போக்கு தொடர்ந்து வருகிறது. தந்தை ராமதாஸை முழுமையாக தனிமைப்படுத்தும் வகையிலேயே அன்புமணி செயல்பட்டு வருகிறார் என்று கட்சி நிர்வாகிகள் பரபரப்பாக பேசி வருகின்றனர். இந்த நிலையில் கட்சி நிர்வாகிகளுக்கு அன்புமணி புதிய கட்டளை ஒன்றை பிறப்பித்துள்ளார். அன்புமணி மத்திய அமைச்சராக இருந்தபோது அவருடைய தனிச் செயலராக இருந்தவர் சுவாமிநாதன். அவரை கடந்த 13ஆம் தேதி பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது தனிச் செயலராகவும் செய்தி தொடர்பாளராகவும் நியமித்தார். தற்போது ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே நடைபெறும் மோதலில் கட்சியின் நிறுவனர் ராமதாசுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்தார் சுவாமிநாதன். அதையடுத்தே அவரை தன்னுடைய தனிச் செயலராக நியமித்தார் ராமதாஸ். சுவாமிநாதனின் செயல்பாடுகள் அன்புமணியின் கவனத்திற்கு வந்தது. இதன் தொடர்ச்சியாக அன்புமணி தனது எக்ஸ் தள பக்கத்தில், எனது முன்னாள் உதவியாளர் சுவாமிநாதனுடன் கடந்த 3 ஆண்டுகளாக எந்த தொடர்பும் இல்லை. பாமகவினர் எனது நலன் விரும்பிகள் சுவாமிநாதனுடன் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என தெரிவித்துள்ளார். இது அன்புமணி ராமதாஸ் இடையிலான மோதலை அதிகப்படுத்தியிருக்கிறது. இந்திய வான்வெளியை பயன்படுத்த பாகிஸ்தானுக்கு தடை நீட்டிப்பு. ஜம்மு காஷ்மீரின் பெஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத உள்கட்டமைப்புகளை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே உச்சக்கட்ட பதற்றம் நிலவியது. தொடர்ந்து பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்தது. பின்னர் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் செய்யப்பட்டது. இருப்பினும் இந்திய வான்வெளியை பாகிஸ்தான் பயன்படுத்த மத்திய அரசு தடை விதித்தது. சர்வதேச பொது விமான போக்குவரத்து அமைப்பு விதிப்படி ஒரு நாட்டின் வான்வெளியை பயன்படுத்தக்கூடாது என பிற நாடுகளுக்கு 1 மாதம் மட்டுமே தடை விதிக்க முடியும். தொடர்ந்து தடை நீட்டிக்க வேண்டுமென்றால் அதற்காக புதிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். அதன்படி ஜூன் 24 வரை நீட்டிக்கப்பட்டு இருந்த தடை ஜூலை 24 வரை மேலும் 1 மாதத்துக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்திய விமானங்கள் தங்கள் நாட்டின் வான்வெளியை பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடையை மேலும் 1 மாதத்துக்கு நீட்டிப்பதாக பாகிஸ்தான் நேற்று அறிவித்தது.
இந்த சூழலில்தான் இந்திய வான்வெளியை பாகிஸ்தான் பயன்படுத்துவதற்கான தடையை மத்திய அரசு நீட்டித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.